உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைகிற கழிவுகள் வெளியேறணுமா? ராஜ உறுப்புகள்லாம் பாதுகாக்கப்படணுமா? ரத்த சுத்திகரிக்கப்படணுமா? எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கணுமா? ஆக்டிவா இருக்கணுமா? நான் சொல்ற இந்த மூலிகை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அது என்ன மூலிகைன்னு வாங்க பார்க்கலாம். அனைவர்களுக்கு வணக்கம். உடல் சோர்வா இருக்குங்களா? ரொம்ப அசதியா இருக்குங்களா? சுறுசுறுப்பு இல்லாம இருக்குங்களா? ரொம்ப டயர்ட்னஸா இருக்குங்களா? எப்பயுமே தலை சுத்துற மாதிரி ஒரு மயக்க வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்களா? இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளும் நம்முடைய ரத்தத்துல இருக்கிற கழிவுகளுடைய தேக்கமும் தாங்க முக்கியமான காரணம். இதோட உடல்ல பாத்தீங்கன்னா ராஜ உறுப்புகளையும் கழிவு சேர்ந்திருக்கும். இதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை தாங்க என்னுடைய கையில இருக்கிற சிறுகன் பிழை. பாருங்க, இதுதான் சிறுகன் பிழை. நம்ம தோட்டத்துல, நம்ம காடு பகுதியில, வயல் பகுதியில இது அற்புதமா முளைச்சிருக்கும். அதுவும் அந்த பொங்கல் கால சீசன்ல இது நிறைய நீங்க பார்க்க முடியும். அந்த நேரத்துல இதெல்லாம் நீங்க அறுவடை பண்ணி வச்சுங்க. நான் சொல்ற மாதிரி இது எப்படி பயன்படுத்துன்னு நான் சொல்றேன். அது மாதிரி நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதாவது இந்த சிறுகன் பிள்ளைய என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கோங்க. சூரணம் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கூட கடசுருக்கு நான் சொல்றேன், அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சுக்கு ஒரு 50 கிராமு, திப்ளி ஒரு 50 கிராமு, சதகுப்பு ஒரு 50 கிராமு, சோம்பு ஒரு 50 கிராமு, சீரகம் ஒரு 50 கிராமு, சிவனார் வேம்பு ஒரு 50 கிராமு வீட்டுக்கும் 1 டம்ளர் தண்ணியில 1 ஸ்பூன் இந்த சூரணத்தை போட்டு நீங்க கொதிக்க வச்சு, மீடியமான சூடுல கொதிக்க வச்சு, அது பாதி வரும்போது எடுத்து காலையில நைட்டும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரையில நீங்க இதை பயன்படுத்தலாம். ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து ஒரு 30 நாள் இது நீங்க பயன்படுத்தி வந்து பாருங்க. உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் அற்புதமா வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது. உடல்ல மறுபடியும் கழிவு நீர் தேங்காம இருக்கிறது நீங்க பாதுகாத்துக் கொள்ளும். கிட்னில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, கல் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல கிட்னில எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அற்புதமா அந்த வியாதிகளை வராம தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தாங்க இந்த மூலிகை. இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க. பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.